ஸ்கேனில் வந்து 2 சென்டிமீட்டர் தான் வந்து அடப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரிப்போர்ட்டில் இருந்துச்சு. ஸோ நாங்களும் 2 சென்டிமீட்டர் தானேன்னு சொல்லிட்டு அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் இருந்தோம். பட் ஆஃப்டர் சர்ஜரி தான் வந்து இந்த மாதிரி நிறைய அடப்பு இருக்குது, பாதி குடல் தான் இருக்குங்கிற மாதிரியே தெரிஞ்சுது. இப்போ நார்மல் பேபி அவனுக்கு இருக்க வெயிட் வந்து 35 ml இன்டேக் பண்ணணுமா நார்மல் குழந்தை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து 5 ml தான் இன்டேக் பண்ணுறான். பிறந்த குழந்தை யாருக்காக இருந்தாலும் கையில் ஹோல்ட் பண்ணணும்னு தான் தோணும். அதுவே பண்ண முடியலங்கும் போது அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் சரி நம்ம கஷ்டத்தை வெளியே காட்ட வேண்டாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். சரி என்னையும் மீறி சரி காட்டினா தான் ஃபண்டு கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் இன்னும் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஆறுதல் சொல்லிப்போம். சரி அவன் இன்னும் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கான். 10,000 to 15,000 கிட்ட சம்டைம்ஸ் ஸ்கேன்லாம் எடுத்தாங்கன்னா 20,000 கூட பில் ஆகும். இது வரைக்கும் ஜுவல்ஸு, தென் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லோன் வாங்கினோம், அண்ட் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்துச்சு, எல்லாமே போட்டு ஃபுல்லாகவே செலவு பண்ணி இன்னும் 1 month கிட்ட இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ஃபண்ட் தேவைப்படுது. ஸோ இதுக்கு மேலே வந்து எங்ககிட்ட செலவு பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாதனால நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ பார்க்குறவங்க அவங்களால முடிஞ்சது ஈவன் 1 ரூபியாக இருந்தால் கூட டொனேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவன் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகி வந்துடுவான், அண்ட் அவன் திரும்ப இந்த சொசைட்டிக்கு செய்வான்னு நான் நம்புகிறேன். மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட மாரிச்செல்வன் சுபர்ணா இருக்காங்க. இவங்களுக்கு பிறந்த ஒரு கை குழந்தை ஒன்று இருக்குது, ஆண் குழந்தை. ஒரு 20-25 நாளுக்குள்ளே தான் இருக்கும் அந்த குழந்தையினுடைய வயது அப்படின்றது. ஒரு அரிதான நோயால் அந்த குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தைக்கான மருத்துவ உதவி செய்யணும், அந்த குழந்தையும் ஒரு சகஜமான வாழ்க்கைக்கு கொண்டு வரணும்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். என்ன நடந்தது அப்படின்றத பற்றியெல்லாம் பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? சுபர்ணா. சொல்லுங்கள், குழந்தைக்கு என்ன ஆச்சு? குழந்தை பிறந்து எத்தனை நாள் ஆச்சு? குழந்தை பிறந்து ஒரு 21 நாள் ஆச்சுங்கண்ணா. முன்னாடியே வந்து நமக்கு இந்த ஒரு குடல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னு டாக்டர்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தையோட ஓப்பன் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை எங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. என்ன குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்? அந்த சிறுகுடல் வந்து சரியாக வளர்ச்சி ஆகாமல் அந்த சிறுகுடல் வந்து உள்ளே செதஞ்சு போய் அழுகுன மாதிரி இருந்துச்சு. இப்போ பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் இருக்குமா, ஆனால் இவனுக்கு வந்து இப்போதைக்கு 30 சென்டிமீட்டர் அந்த குடல் வந்து நல்ல குடலே இருக்குது. இந்த குடலை வச்சு தான் அவன் வந்து ஃப்யூச்சர் ஃபுல்லாமே ட்ராவல் பண்ணணும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. குழந்தை பிறந்து ஒரு 24 மணி நேரத்துலேயே சர்ஜரி வந்து முடிஞ்சிட்டு. ஆனால் இப்போ என்னென்னா குழந்தையால் வாய் வழியாகவுமே எந்த ஒரு தாய்ப்பால் வந்து எடுக்க முடியாத சுச்சுவேஷனால் குழந்தைக்கு வந்து ஐசியூவில் வந்து நரம்பு வழியாக ஊட்டச்சத்து எல்லாமே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இப்போதைக்கு 21 நாள் முடிஞ்சிட்டு இன்னுமே வந்து குழந்தை வாய் வழியாக சரியாக ஃபீட் எடுக்க முடியல. ஏன்னா அவனால் டைஜஷன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கனால நரம்பு வழி ஊட்டச்சத்து போயிட்டு இருக்குங்கண்ணா. இதுக்கப்புறம் இன் ஃபியூச்சரில் இது சரியாயிரும்னு சொல்கிறாங்களா? எப்படி இருக்கும் அப்படின்னு? இல்லை, இனிஷியல் பீரியட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த 30 சென்டிமீட்டரில் வந்து டைஜஷன் பண்ண வைக்கிறது வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து அவனுக்கு வளரும் போது அந்த குடலும் வளர்ந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் குடல் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இனிஷியல் பீரியட் வந்து நிறையா டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இல்லையா குழந்தைக்கு? முன்னாடியே வந்து ஸ்கேனில் வந்து 2 சென்டிமீட்டர் தான் வந்து அடப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரிப்போர்ட்டில் இருந்துச்சு. ஸோ நாங்களும் 2 சென்டிமீட்டர் தானேன்னு சொல்லிட்டு அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் இருந்தோம். பட் ஆஃப்டர் சர்ஜரி தான் வந்து இந்த மாதிரி நிறைய அடப்பு இருக்குது, பாதி குடல் தான் இருக்குங்கிற மாதிரியே தெரிஞ்சுது. அதனால ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. குழந்தை ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கு இல்லையா? ஹாஸ்பிட்டலில் நார்மல் இல்லை, ஐசியூவில் தான் இருந்துச்சு. பிறந்ததுலேருந்து ஐசியூவில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு குழந்தை கையில் இன்னும் வாங்கலை, இன்னும் நான் இது ஃபீடும் பண்ணல, இன்னும் ஒரு டைம் கூட நான் தூக்கல. கையில் 2 பேருமே தரல. இப்போ வரைக்குமே ஜுவல்ஸ் எல்லாமே எல்லா சேவிங்ஸ் ஜுவல்ஸ் எல்லாமே வச்சு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு கரெக்டான டைம் தெரியாதனால இன்னும் எவ்வளோ செலவாகும்னு எங்களுக்கு தெரியல. அண்ட் இதுக்கு மேலே ஜுவல்ஸுக்கோ இல்லை வைக்கிறக்கோ எதுவும் இல்லை. புரியுதுமா? இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது. இதை தாண்டியுமே அந்த பிறந்த குழந்தைய யாருக்காக இருந்தாலும் கையில் ஹோல்ட் பண்ணணும்னு தான் தோணும். அதுவே பண்ண முடியலங்கும் போது அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் அவன்
இப்போ உங்கள் ஒய்ஃப் சொன்ன மாதிரி ஜுவல்ஸ் இது எல்லாமே வச்சு இது வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கும்போது சுமாராக ஒரு எவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருந்தது? இப்போதைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இப்போ வரைக்கும் 5 lakhs ஆயிருக்கு. இன்னும் அவன் ஒரு 1 month பக்கம் ஐசியூல இருக்குன்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. கம்பல்சரி 1 month வரைக்கும் இருக்கணும். இப்போ பெர் டேவே எவ்வளோ பெர் டே செலவு? 15 to 20 ஆகுது. அது டாக்டர் விசிட் பொறுத்து இருக்குது. ஒரு டாக்டர் விசிட், அதுக்கப்புறம் அவனுக்கு யூஸ் பண்ணுற மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு அது எல்லாமே பொறுத்து இருக்குது. ஆவரேஜாக 17,000 18,000 அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. அப்போ உங்களோட இன்கம் அப்படின்றது என்னவா இருக்குது? நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காஃபி ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 18K அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இப்போ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணிங்கன்னா யூஜி மெட்ஸு, இங்கே காலேஜ் மெட்ஸு, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆனால் இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் இப்போ 1 monthன்றது அதுக்குள்ளே எல்லாமே ரெக்கவர் பண்ணி குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடும்? அதுவும் என்ன சொல்லுவோம், ஷுவராக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது வந்து என்னன்னா, இப்போ நம்ம கையில் எதுவுமே இல்லை, இது வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. இது வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அந்த குடலை வச்சு அவங்க வந்து ட்ரெயின் தான் பண்ணுறோம். இப்போ ஜிம் ஒர்க் அவுட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. முதல் நாள் 2 kg தூக்குறான், அப்புறம் 5 kg தூக்குறான், அதுக்கு 10 kg அந்த மாதிரி முதல் நாள் 2 ml கொடுப்போம், அடுத்து 3 ml கொடுப்போம், 5 ml கொடுப்போம். அந்த மாதிரி அப்சல்யூட்ஸ் வரும். இப்போ நார்மல் பேபி அவனுக்கு இருக்க வெயிட் வந்து 35 ml இன்டேக் பண்ணணுமா நார்மல் குழந்தை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து 5 ml தான் இன்டேக் பண்ணுறான். 35 ml எடுக்கிற குழந்தைக்கு வந்து இவன் வந்து 5 ml தான் குடிக்கிறான். தாய்ப்பால் வந்து எடுக்க முடியுது அவனால். ஆனால் கிராஜுவலாக தான் நம்ம ட்ரெயின் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அது டெக்னிக்கல் டேர்ம்னு சொன்னீங்க, அது ஸ்மால் பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறாங்க. ஓகே. இப்போ வந்து அந்த அழுகிய குடல் பகுதியை வந்து எடுத்தாச்சு இல்லையா? இப்போ அந்த குடல் வந்து வளருமா இல்லை அந்த குடலோட கெப்பாசிட்டி? இதுதான் மெடிக்கல் ரிப்போர்ட்டா, இன்ட்ரிம் சம்மரி இப்போ வரைக்கும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ட்ரிம் சம்மரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் பிறந்து 20 days ஓல்ட் ஆகுது. ஸோ நாங்கள் இனிஷியலாக வந்து அவனுக்கு அந்த ஸ்கேனில் அந்த பவல் லூப் தெரிஞ்சுது. அதுக்காக அமினோசென்டசிஸ் எடுத்திருந்தோம், ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக. ஸோ அது நார்மல்னு சொன்னதுக்கப்புறம் அவன் பிறந்ததுக்கப்புறம் வித்தின் 24 hours வந்து சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. லைக் என்னென்ன பார்ட்ஸ்லாம் வந்து அவன் குடலில் 3 பார்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு, இப்போ என்ன பார்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இப்போ அவனுக்கு வந்து ஃபீவர் அடுத்த நாளே வந்துட்டனால ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து ஃபீவர் ஸ்டாப் ஆகி அது இது செப்டிக்கும் ஆகாதனால அதை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் வந்து அந்த பால் கம்மியாக கொடுக்குறனால அவனுக்கு வந்து டிபிஎன் தான் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளினிக்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவனுக்கு வெயின் வழியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனும் போட்டுட்டு ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு இப்போது 10,000 to 15,000 கிட்ட சம்டைம்ஸ் ஸ்கேன்லாம் எடுத்தாங்கன்னா 20,000 கூட பில் ஆகும். இது வரைக்கும் ஜுவல்ஸு, தென் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லோன் வாங்கினோம், அண்ட் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்துச்சு, எல்லாமே போட்டு ஃபுல்லாகவே செலவு பண்ணி இன்னும் 1 month கிட்ட இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ஃபண்ட் தேவைப்படுது. ஸோ இதுக்கு மேலே வந்து எங்ககிட்ட செலவு பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாதனால நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ பார்க்குறவங்க அவங்களால முடிஞ்சது ஈவன் 1 rupee இருந்தால் கூட டொனேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவன் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகி வந்துடுவான், அண்ட் அவன் திருப்ப இந்த சொசைட்டிக்கு செய்வான்னு நான் நம்புகிறேன். நார்மல் மனுஷங்களுக்கு வந்து 400 centimeter வரைக்கும் குடல் அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அவன் வளரும் போது அந்த குடலும் வந்து வளர்ந்துடும். லைக் மேபி விட்டமின் டெஃபிஷியன்சி வரலாம், ஆனால் அது வந்து சப்ளிமெண்ட்ஸ் மூலியமாக சரி பண்ணிக்கலாம். பட் அவன் ஒன்ஸ் வளர தான் அந்த குடலும் வந்து சரியாகும். பட் இப்போ இனிஷியல் டைமில் வந்து அது வந்து அவனுக்கு இருக்கிற குடலில் வந்து ட்ரெயின் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்ஸ் அது வந்து கம்ப்ளீட்டாக அவன் ரெக்யூர் ஆகி வந்துட்டான் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அவனுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குறைபாடு சம்மந்தமாக டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது இது ரேர் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை எல்லாருக்குமே வரக்கூடியது? இல்லை, இது கொஞ்சம் ரேர் தாங்க. நான் பார்த்த வரைக்கும் வந்து 3,000ல் ஒரு பர்த் தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமில் வந்து 3,000ல் ஒரு பர்த் அந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்மால் பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான ப்ராப்ளம்ஸில் வந்து குழந்தைங்க பிறக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறனால நாங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம். அண்ட் இனிஷியலாக ரொம்ப சின்ன அப்ஸ்ட்ரக்ஷனுங்கிறனால நாங்கள் பெருசாக வந்து அமௌண்ட் பற்றி நாங்கள் யோசிக்காமல் விட்டுட்டோம். உங்களுக்கு நிறையவே பெயின் இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ நீங்கள் உடனே நினச்ச உடனே போய் குழந்தைய பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யாரெல்லாம் இருக்காங்க? ஃபேமிலி நீங்கள் சொன்ன மாதிரி சப்போர்ட்டாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாரெல்லாம்
எவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணுறாங்க? என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இவங்க சர்க்கிளில் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. ஸோ இவங்க சர்க்கிளையும் ஃபுல்லாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எங்கள் ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களால முடிஞ்ச ஒன் டே பில்ஸு, அவங்களால முடிஞ்ச ஏதோ 500நாலோ 1000நாலோ அவங்க இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா 1 மந்த் பீரியடுங்கிறது வந்து ரொம்ப லாங். அவன் ஆல்ரெடி இப்போவே பிறந்து 1 மந்த் ஆக போகுது. இன்னொரு 1 மந்த்னா இப்போவே நிறையா செலவாயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் இந்த 1 மாதம் எப்படியாவது சமாளிச்சிட்டோன்னா அவன் நல்லபடியாக வெளியே வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ தோராயமாக இவ்வளவு செலவாகும் அப்படின்ற ஏதாவது கணக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்களா? பர் டேக்கு இவ்வளோ செலவாகும்னு எங்களுக்கு தெரியும். பட் அவன் பாடி எப்படி அக்செப்ட் பண்ணிக்குது, அடாப்ட் பண்ணிக்குதுங்கிறத பொறுத்து தான். ஸோ இவ்வளோ செலவாகும். ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன் வந்து எங்களுக்கு 5 lakhs கொடுத்தாங்க. ஆனால் அது இப்போவே ஃபுல்லாக 5 lakhs கிட்ட வந்துருச்சு. அவன் இன்னும் க்யூராக இப்போ தான் அவனுக்கு புண்ணே ஆறி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீடே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுலேயே 5 lakhs முடிஞ்சிருச்சு. இன்னும் அவன் ஃபுல் ஃபீடு எடுக்கிறது வந்து அவன் பாடி எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறதோ அதை பொறுத்து தான். இப்போ சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பிரேக் ஆகும்போது அவர் உங்களை தேத்துறாருன்றது எங்களுக்கும் புரியுது பார்க்கும்போது. அவரு பிரேக் ஆகிறது உண்டா? அவங்க சர்ஜரி பண்ணப்பவே ஆயிட்டாங்க. லைக் இந்த மாதிரி அவங்க தான் டாக்டர்ஸ் கீழே ஃபுல்லாக பேசினாங்க. நான் செக்ஷன் பண்ணனால ரூமில் தான் இருந்தேன். அவங்க சர்ஜரி பண்ணும் போதோ இல்லை அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இவங்க தான் ஃபுல்லாக டாக்டர்ஸ் கிட்ட எல்லாமே பேசினாங்க. அண்ட் எனக்கு தெரியும் அவங்க வெளியே காட்டிக்கலினா, அவங்க எப்போயும் வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே காட்டிக்கலினாலும் அங்கேயே நிறையா அவன் ஃபஸ்ட் டைம் பாலுக்காக அழுகும் போதே அவங்க அழுதுட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஃபஸ்ட்டு பாலுக்கு தான் இது பண்ணுவாங்க. அதனாலே கொடுக்க முடியாது. அவன் ரொம்ப அழுகிறான்னு வெறும் 1 ml தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ அப்போவே நாங்கள் பிரேக் ஆகிட்டோம். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சொன்ன மாதிரி ஒரு காதல் எல்லாருக்குமே அது திருமணமாக கை கூடுறதில்ல. அப்படி ஆகுறதே அது பெரிய விஷயம்தான். ஆனால் அதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, குழந்தைக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா அப்பா ஆகிற உணர்வுன்றது அது ஒரு தனி விதமான ஒரு உணர்வு. அந்த சமயத்தில் இப்படி ஒரு பிரச்சனைங்கும் போது உண்மையாகவே மனசுக்கு எப்படி இருக்குது? நான் வந்து என்னோட கஷ்டத்தை யாருக்கும் காட்டக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். சரி நமக்குள்ளே வச்சுக்கலாம். சரி பையன் வந்ததுக்கப்புறம் வெளியே சொல்லிக்கலாம். ஃபேமிலி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு. என் ஃப்ரெண்ட்ஸ்டே பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்னேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இதெல்லாம் திட்டினாங்க, ஏன்டா ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டியா அந்த மாதிரி சொன்னாங்க. சரி நம்ம கஷ்டத்தை வெளியே காட்ட வேண்டாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். சரி என்னையும் மீறி சரி காட்டினா தான் ஃபண்டு கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் சொன்னேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் புரியுதுங்க. என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்குமே நமக்கு 22 daysக்கே சர்ஜரி காஸ்ட் எல்லாம் சேர்த்து 5 lakhs பில் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் தான் பில் பே பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரைஸானா அவங்க ஹாஸ்பிட்டல் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா பில் கிளியர் பண்ணி விடுங்க, கால் பண்ணிடுறாங்க நமக்கு கேஷ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி பில் கிளியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஸோ நம்ம நியர்லி ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறது இல்லை ஃபேமிலிஸ் கொடுக்குறது ஒரு 1000 2000 அதை வந்து கலெக்ட் பண்ணி அன்னன்னைக்கு பில்லை இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து வாங்கி கிளியர் பண்ணிருக்கோம். இன்னும் இந்த ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் மினிமம் ஒரு 6 லட்சம் நமக்கு இருந்தால் தான் அவன் வந்து நம்ம வீட்டுக்கே கூட்டு வர முடியும். அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் அவன் வந்து ஒரு 3 வயசு வரைக்குமே அவனுக்கு வந்து ஈஸியாக செமிக்கக்கூடிய பொருட்கள் தான் கொடுக்கணும். அது இல்லாமல் சப்ளிமெண்ட் நிறைய எடுக்கிற மாதிரி வருங்கிறாங்க. அதாவது விட்டமின் 12 குறைபாடு இருக்கும். அதனால் நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கிற மாதிரி வரும். நார்மல் பேபி மாதிரி அவனுக்கு வந்து சீக்கிரமாகவே நம்ம சாப்பாடோ எது கொடுக்கூடாது. ஒரு 1 year பக்கம் தாய்ப்பால் மட்டுமே எடுக்கிற மாதிரி வரும். ஸோ தாய்ப்பால் இவங்களுக்கு எவ்வளோ இப்போவே பார்த்திங்கன்னா சுரக்கிறது கம்மியாக தான் இருக்குது. அவன் வாய் வைக்காதனால அந்த சுரக்கிற அந்த இது ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறனால ஸோ தாய்ப்பால் எங்களுக்கு எவ்வளோ தூரம் கை கொடுக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் சப்ளிமெண்ட்டு தான் அவன் ஃபியூச்சரில் எடுக்கிற மாதிரி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் சப்ளிமெண்ட்டாக ஒரு 1 year பக்கம் எடுக்கிற மாதிரி வரும். ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி வரும் சொல்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் 6 லட்சம்னு சொல்கிறது வந்து இந்த ஐசியூவில் இருக்கிற உள்ள சார்ஜஸ் மட்டுமே, அந்த டாக்டர் ஃபீஸு, மெடிசின்ஸ் ஃபீஸு அது மட்டுமே. எவ்வளவு கனவுகள் இருக்குது அந்த குழந்தை நல்லபடியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு ஆசையாக? ரெக்கவர் ஆகி வந்துட்டானா இதுக்கப்புறம் எங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி. ரொம்ப அசால்ட்டாக வந்து ஒரு குழந்தையை நம்ம ரைஸ் பண்ணிட முடியாது. அது அவனுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கான தேவைகள் எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சும் அதை நாங்கள் பண்ணி கொடுக்கணும். சொன்ன மாதிரி அந்த குழந்தை வீட்டுக்கு வர அன்னைக்கு தான் உண்மையான மகிழ்ச்சி இல்லையா? அன்னைக்கு தான் அந்த குழந்தை பிறந்ததே. ஏன்னா அவன் டியூக்கு முன்னாடியே பிறந்துட்டான். அவன் டியூ ஆக்சுவலி May 20th தான். அவன் அதுக்கு முன்னாடியே பிறந்துட்டான். ஸோ நாங்கள் என்னென்னா சரி அவன் இன்னும் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஆறுதல் சொல்லிப்போம். சரி அவன் இன்னும் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கான், ஐசியூவில் இல்லை. சொன்ன மாதிரி அந்த குழந்தை நல்லாகி கட்டாயமாக வீட்டுக்கு வரதான் போகிறான். எவ்வளோ ஆசையாக இருக்குது. அது பையனை பற்றி என்னெல்லாம் கனவு இருக்கு மாதிரி? அதாவது நல்ல சக மனுஷனாக வளர்க்கணும்.
இப்போ அவனுக்கு நிறைய பேர் யாருன்னே தெரியாதவங்களும் உதவி பண்ணிருக்காங்க. ஸோ அவனுக்கு ஃபியூச்சரில் உதவி பண்ணணும், ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணணும். சரி, அந்த மாதிரி ஒரு மனுஷனா அவன் என்ன பொசிஷன், டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனால் முடிஞ்ச உதவி அவன் சின்ன வயசுல கையில் 2 பிஸ்கெட் இருந்துச்சுன்னா அது ஒரு பிஸ்கெட் அவன் பக்கத்தில் பையனுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு மென்டாலிட்டியில் நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி, கவலைப்படாதீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக மாறும். சரியா சொன்ன மாதிரி இன்னைக்கு நாள் இப்படியே இருந்துடாது இல்லையா? நாளைக்கு நிச்சயமாக அந்த நாள் மாறும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமான நாள் மாறும். அந்த குழந்தை இன்றைக்கே சொன்ன மாதிரி இவ்வளோ போராட்டங்களையெல்லாம் கடந்து இங்கே வரும்போது அது இன்னும் மிகப்பெரிய ஆளாக உயர்ந்து நிற்கும். அந்த நாள் நாங்களும் நிச்சயமாக உங்களுக்கு சந்திக்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றி.